ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் சுவையான கேரட் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி லைட்டாக வதக்குங்க. நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இதில் 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ நாம் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரம் மசாலா பீட்ரூட் சாதத்துக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவும் சேர்த்துக்கலாம். அப்புறமா நான் 250 கிராம் கேரட்டை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு 4 to 5 மினிட்ஸ் இந்த காயை நல்லா வேக விடுங்க. 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேரட்லாம் நல்லா வெந்திருக்கு. இப்போ நாம் இது கூட சாதத்தை சேர்த்துக்கலாம். நான் 2 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சாதத்தை நல்லா உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை கேரட்டோடு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதம் உடஞ்சிடாமல் மெதுவாக கிளறி விடுங்க. இந்த மாதிரி கிளறிக்கோங்க. அவ்வளோதான், சுவையான கேரட் சாதம் தயாராகிருச்சு. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சீக்கிரமாக பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த டிஷ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.